நமஸ்காரம். ஆரம்பிச்சிடலாமா? வணக்கம். அன்மியூட் பண்ணிருங்க. சமரச வேதநாதாவே மெய்வழி நாமநாதமே பூர்ணம் மெய்யாகவே சதரி கோங்கோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வகோல மந்திர நிறுவிய மகான் பகவான் ஆண்டவர்களே பாலிப்போம். நமது பதிமம் சிம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம் ஜோதியின் கர்த்தாவே. ஜாதிகள் தான் ஒரே இறைவன் திட்டமாப்படும். அது வரைக்கும் நம்ம மதம் வேற, அந்த மதம் வேற அப்படின்னு தான் உள்ளத்தில் இருக்கும். என்னென்று ஒத்துக்கிட்டாலும் கூட ஒத்துக்காது மனசு. ஏன் நிதர்சனமாக நம்ம கைவசப்பட்டாலுடைய இல்லாவிட்டால் அது நமக்கு ருசிக்காது. அப்படி இருக்க அப்ப இறைவனானவன் ஒருவன் தான் செய்தது. அப்போ அவனுக்கு புத்தி வந்து வேற வேறையா செய்யல. அதுபோல பாஷைகளும் அப்படியே இறைவனால ஏற்படுத்தினது. அதில் நமக்கு துவேஷம் வேண்டாம். எந்த பாஷை எல்லாம் நமக்குத்தான். இந்த உலகத்தில் படிச்சது அவ்வளவு நமக்குத்தான். பாஷைகளும் நமக்குத்தான், வேதங்களும் நமக்குத்தான். ஏன்னா அவன் குடியிருக்கிற வீடு அதே நம்மளுது, அவனும் நம்மளுடையதான. யாரு? சர்வேஸ்வரனும் நம்மளுடையவனே. இல்லாவிட்டால் இந்த நாமம் வச்சிருக்காது. ஆமா, இல்லாட்டி இந்த நாமம் வச்சிருக்காது. அப்போ பார்க்கிற போது முதல்ல ஒரு வழக்கத்தை உலகத்தில் இப்ப வழக்கத்து இருக்குது. அதுக்கு நான் எடுத்துக்காட்டு. பிறக்கிற போது பிரசவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஆமா, அந்த சவத்தைங்கிற வார்த்தை வருது. அத கடைசியில எங்க நான் பேர் வச்சால ஒரு பேரு, அப்போது பேர் இல்லை, பேருக்கு பின்னால வைக்கிறார்கள். பேர் வச்ச உடனேயே அந்த பேரை நாம் பார்க்கல. அந்த பேருக்கு உரிய தேகத்தையும் பார்க்கல, அந்த பொருளையும் பார்க்கல, அந்த பேரையும் பார்க்கல. அப்போ நாம சும்மா பொதுவா வச்சுக்கிட்டு இருந்தோம், நம்மளுதான் வச்சுக்கிட்டு இருந்தோம். நாம நம்மளதாக கைவசப்படுத்தல, அது போயிருக்கு. அந்த பேர் போனோடனே கடைசியில அந்த பேரே வருது, அந்த சவமுண்டே பேர் வருது. அப்ப இடையில இருந்தும் நாம் தெரியாம விட்டுட்டோம், கை நழுக விட்டுட்டோம். ஆனா நழுக விடுறதுக்காக வந்தோமா? நெசமாக மனிதர் நாம, நெசமாக எல்லாம் கொடுத்தான் நாம இருக்கிறோம். ஆனா நெசமான அசலை கையில பற்றாதபடிக்கு விட்டுட்டோம், இடையில நழுகி போச்சு. அப்ப நழுகிறதுக்காக நாம் வரவே இல்லை. அப்போ அந்த தூலத்துக்கே இந்த நாமம் நீ சொன்னீங்களே உங்களுடைய நாமம், அந்த நாமத்தை பிரகாசமாக நீங்க பார்க்கிற போது நம்மளுடைய நாமம், அந்த நாமம் பொருந்தது. ஒருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து, மாசிலால் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து, தேசிகர் என் துக்க உடல் நீக்கி, தேசிகர் என் துக்க உடல் நீக்கி, அந்த சுக உடலை காட்டியே பொன்னரங்கரானும் பேசினாரு. இந்நாயேனை ஒரு பொருட்டா எண்ணி பேசினார். இப்பிஞ்சகந்தன் நோக்கினுக்கே என் நோக்கேக வாசிவா சிவா வரவு கண்டேன் வள்ளல் திருவடி கமல வாழ்வு என் நெஞ்சே. சாதாரணமா உலகத்தினிடத்துல இப்ப என்ன நாம செய்யறது அப்படின்னாக்க, இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற பேரு நான் சுருக்கமா சொல்றேன். பொருளாதாரம், உணவு பிரச்சனை. பிறந்த அறிவு வந்தது. ஆமா, சாக போற போது வரைக்கும் எந்த வேலைண்டாக்கி இந்த வேலை தான். இந்த வேலைக்கு இவ்வளவு பெரிய உலகத்துல நாம ஒரு மனிதனாக இப்படி பிறந்து இதுக்காகத்தானே இந்த பாடுபடுறதுன்னு நினைச்சு பார்த்தாக்க, என்ன ஒரு மரமட்டைகளுக்கு கூட பேர்ல இருக்கிற ஒரு கருணை கூட நம்ம ஊழல நம்ம பேர்ல இருக்காதா? இத்தனை ஜீவராசிகள்லாம் மிருக ஜாதிகள்லாம் இருக்குது, எத்தனை கோடி வஸ்துக்கள் இருக்குது.
மாமிசமாகி சூடான மாமிசத்தை திங்குமே தவிர ஆறிப்போனா அந்த மாமிசத்தை திங்காது. அப்பேற்பட்ட ஜாதிகள் எல்லாம் உலகத்தில் வளர்த்திருக்கிறான். அதெல்லாம் வளர்த்துற போது என்ன சாகிற வரைக்கும் இதானா வச்சு உணவு பிரச்சனையோ உணவு பிரச்சனை, என்ன உணவு பிரச்சனை, திண்டு மூஞ்சி போட்டியா, என்னை போட்டு தானே ஒரு இதானா இதுக்காகத்தானே நம்ம வந்து இந்த உலகத்துக்கு பெரிய செயல் ஒன்றும் இல்லையா. சாதாரணமாக இது ஆலமரம், ஒரு எட்டி மரத்தாண்டலுக்கில் வைக்கிறது, இன்னொரு வேப்ப மரத்தாங்கன்னு வைக்கிறது, ஒரு கரும்பு ஒன்று நடுறது, ஒரு சந்தன மரத்தை வைக்கிறது. நான் இந்த மரத்தினுடைய உணவு அது திங்கமா? திங்காது. அந்த மரத்தினுடைய உணவு இது திங்கமா? திங்காது. இந்த மரத்தினுடைய இது அந்த கரும்பு திங்கமா? திங்காது. கரும்பு திங்கிற உணவு இது திங்கமா? திங்காது. வேற 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 என்ன ஒரு அபரூபமான அதுகள்லாம் உணவை இறைவன் தந்திருக்கிறான். அதை கண்டுபிடிச்சு அதை சாப்பிட்டு அந்தந்த உடலை அந்தந்த வருணத்தில் வளர்த்துது. அப்படி கருப்பைக்கும் முட்டைக்கும் கல்லினுள் தேரைக்கும் விருப்புற்று அமுதளித்த மெய்யன் நாம வெளியே உருப்பட்டால் ஊட்டி வளர்த்தானோ. இதுக்கே நாம இந்த பாடு ஓட்டி தெரியறோம். இதுக்கே இந்த பாடுண்டாக்க இந்த காரியம் எப்ப பாக்குறது? அடுத்த ஜென்மத்திலையும் பாரு. அப்ப இந்த ஜென்மத்தில கேலிக்கு படைச்சானா இந்த உலகத்தையும் இந்த அறிவையும் பேர் அறிவாகாரத்தையும் இந்த அறிவுங்கிற மாணிக்கத்தையும் தந்தானே. இதெல்லாம் என்ன கேலிக்கா விளையாட்டுக்கா தந்தான்? இல்ல. பேர்பட்ட இந்த மாணிக்கத்தை வைத்துக்கொண்டு அதுக்குரிய வேலை செய்யாதபடிக்கு இந்த அல்பமான சின்ன வேலையை செய்துகிட்டு இருந்தாக்க அப்ப அதுக்கு எஜமான் அதுக்கு என்னன்னு கேட்க மாட்டானோ. அதுக்குத்தான் தண்டனையாக வந்துருது. அப்ப வேதங்கள் சொல்லுகிறதும் இந்த மதங்கள் எல்லாம் சொல்லுகிறதும் எல்லா ஆகமும் கலைகள் அவ்வளவும் பூராவும் இந்த ஒரே செயலை கொண்டாந்து விடும். கடைசியில எத்தனையோ செய்கிறதுன்னு சொல்லுவார்கள். இது செய்ய அதை செய்ய, இந்த பூஜை ஒண்ணு அந்த பூஜை ஒண்ணு அப்படிம்பார்கள். இது அவ்வளவும் சேர்ந்து எதற்காக என்றால் கடைசியில் இந்த ஒரு வேலையை செய்து உன் கைவசமாக வருகிறதுக்குத்தான் நான் பிறந்ததும் இந்த பூலோகத்தில் வாழ்ந்ததும் இறைவன் இத்தனையும் நமக்கு சமர்ப்பித்து படைத்து தந்ததும் இந்த ஒரே காரியத்துக்குத்தான். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் நமக்கெல்லாம் அதாவது திருவிழாக்கள் தோறும் நமக்காக வந்து அந்த ஆதி பரம்பொருளுடைய நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து பெறுவதற்காக காரியதரிசி மாமா மெய்வரி செந்தாமரை நஞ்சர்களை இந்த புதுகை நிகழ்நிலை சபையானது நமஸ்காரங்களுடன் வரவேற்கிறது. நமஸ்காரம் மாமா, வாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். உத்தியோவன காட்டிலே மே மக்கள் நித்திய தவ தேரும் சத்தினி முன்பாக உத்தம தங்குல பொங்கலோ பொங்கல் நெடுங்கலியூகம் அழிந்து பூரண நடியுகம் புறக்கும் விரதிக தரிசனம் நடைபெறும் காட்டிலே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். நடுநீதி யுகம் பிறக்க வேண்டும். அதுவும் இந்த உத்தியோகன காட்டிலே நிகழ வேண்டும். அதற்கு நெடுங்காலமாக நிகழ்ந்தோறும் கலியின் வாடை சுத்தமாக அழிய வேண்டும். அதுவும் இந்த உத்தியோகன காட்டிலே தான் முதற்கண் நிகழ வேண்டும். அந்த கலி வலு சுத்தமாக அழிய ஏகநாயக அவதாரமான நம் தெய்வபுரான் அவர்களே வாடாநெறி நீதி நடுத்தீர்ப்பு நடத்த இந்த நில உலகிற்கு வந்தே தீர வேண்டும் என்று ஆதி திருமரபு திருகோஷ்டியர்கள் தேவ திருக்கோஷ்டிகள் கூடி முடிவெடுத்ததனால் தெய்வத்தின் திரு அவதாரம் வந்தே தீர வேண்டியதாயிற்று. அப்படி அவதாரம் செய்து வந்திருக்கும் அவர்களின் சத்வாடை நம் மீது பணிந்துடும்படி செய்து நம்மை எல்லாம் மேன்மக்களாக ஆக்கி வரும் நம் தெய்வம் அவர்களின் திரு அவதார திருநாளினை தைத்திகளின் முன்னாளில் கொண்டாடி வருகிறோம். அடுத்த நாள் சந்திரசாப கணக்குப்படி இன்னும் அழியாமல் இருக்கும் கலியின் கடும் செயல் அனைத்தும் அழிந்து நடுநீதி நாள் பிறக்கும் வரை நம்மை காத்து புண்ணிகளாக வாழச் செய்ய பானைபலி காட்சி என்ற பொங்கல் திருநாளாக
நமது பெரும் தவ மெய்ச்செயலை எடுத்து வைத்து அதன்படி நெடுங்காலமாக நிகழ்ந்து வருகிறது. வெங்கலியை அழித்து தலையுக உயிர் பயிரேற்றவும் நீதி மெய்யுகத்தனை உற்பவம் செய்வோமே ஆதி மனுமகனான தெய்வ திரு அவதாரம் இப்போது வந்தது. இந்த ஆதி பரம்பரையின் அவதாரமானது பரபிரம்ம ஜீவகோளத்தில் இருந்து பூரண மெய்மையே ஆகும். கோலமாம் ஜீவகோள கோலத்துள் இருந்த மெய்மை காலமும் இடமும் நேரும் கணிதமும் கூடி சேர்ந்து சாலை என்றொரு மெய்மேனி ஜகத்தனில் பிறங்க எல்லாம் ஏல வல்லபமும் வந்து இணைந்தனர் இக்காலத்தே என்று மான்மியம் 79 தெய்வம் எடுத்து பாடுகிறார்கள். அவர்கள் பிறந்து ஏக வல்லவம் பெற்ற காட்சியை எல்லாம் நாம் ஆய்ந்து மான்மியத்தில் பார்க்க வேண்டும். இந்த தெய்வ திரு அவதார திருநாளின் சிறப்பனைத்தான் தெய்வ மான்மியத்தில் மகதியின் ஆதிமூல ஆவியானது அருள்வித்து ஒரு வேடத்து கருக்குகை மேவி உருதிரண்டு உசும்பி பூரண உதயம் செய்கின்ற செந்நாள் இந்நாள் என்று தெய்வம் அவர்கள் இதனை அற்புதமாக வர்ணிக்கின்றார்கள். ஆதிலிருந்து காலாகாலமாய் வந்த மெய்மை பார்வான்கள் எல்லாம் நமது தெய்வமான ஏகநாயக ஆதிபிரான் திருவருகை பற்றி பல தீர்க்க தரிசனங்களை வரைந்திருக்கிறார்கள். அதில் முதல் நிலை பெறுவது அவர்கள் அவதார பிறப்பு மற்றும் கால குறிப்பு பற்றிய தீர்க்க தரிசனங்களே ஆகும். முன்னெடுங்காலத்தில் அங்கே மேரியம் அவர்களின் புதல்வராக விளங்கி வந்த ஈசா என்னும் தேவகோமான் அவர்களே பெரிய செயல் செய்ய வரும் இறுதி மகனியாக என்னுடைய குளத்திலேதான் தென்பாண்டி வடநாட்டில் கலைமணி குறிஞ்சி நன்னிலத்தங்கண்ணே மார்கம்பட்டி என்னும் கிராமத்தில் அவதரிப்பார்கள் என்று மாமதீனா நாயகம் முகமது சல் நபி அவர்களின் திருக்குரானில் எடுத்து வைத்துள்ளார்கள். அதாவது மெய்வழி தெய்வமாக வந்திருப்பது தேவகோமான் இயேசுபிரான் அவர்களே என்று ஆச்சரிய எச்சரிப்பாசம் தந்திருப்பதை இந்த உலகம் எப்போது தெரிந்து அறியுமோ தெரியவில்லை. அப்படிப்பட்ட காரண வல்லரசாக வந்து உதித்த நமது தெய்வத்தின் திரு அவதார திருநாளை இந்த வாரம் நாம் நோம்பிருந்து கொண்டாட வேண்டும் என்ற நிலையில் இந்த முத்தி பேரொழி தொடர் நிகழ்வு நிகழ்ந்து வருகிறது. சாகாவரத்தை சலிக்காது மக்களுக்கு வழங்கி தலைவக வித்துக்களை தோற்றுவிக்க வந்த ஆண்டவர்கள் திரு அவதார காட்சி தை முதல் நாளிற்கு முன்னால் நிகழ்கிறது. இதனை அடுத்து மக்களுடைய நவகிரக கோள்களை அகற்றி அனுகிரகம் செய்யும் வண்ணம் முக்கூர் கத்தி கொண்டு பானை வழி ஏற்கும் பொங்கல் திருநாள் நிகழ்கிறது. முக்கூர் என்ற ஒரு சொற்பொருளை தெய்வம் எதற்கு எடுத்து வைத்தார்கள் என்பதற்கு முக்கியமான அகமிய மெய்மை அடையாளம் உண்டு. அது உதய முகப்பாகிய முக்கருவுரு சூழ் என்று மான்மியத்தில் வரைகிறார்கள். உதயமுகப்பாகிய முக்கருவுரு சூழாளவா என்னும் ஐங்காய கருக்கல்வமாகிய செங்காம்பு இருந்து ஒம்பும் கங்காம்பு தூண்மெனக்கும் கூறும் அங்காம்பு தெய்வ ஆவிடை யோனியின் வாயில் வழியே வந்தனர் ஐயா என்று மான்மியத்தில் வருகிறார்கள். இதன் அர்த்தத்தை பிரம்மத்தை அறிந்த அனந்தாதி தேவர்களுக்கு முதல் மூலமந்திர பிரேரணையான தேவரகசிய போதத்திலேயே அறிய வைத்திருக்கிறார்கள். ஜீவநாதம் என்பது அவர்கள் வாக்கியம். அதனை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். விஸ்வரூபம் என்பதை தருவது நமது வேதமும் மான்மியும் தான். அதனை ஓதி வரும்போதே தெய்வ விஸ்வரூப காட்சி நம் அகமக தரிசனியாக தெரிய வைக்கும். தெய்வமர்கள் தவநிலை சிந்தியில் உள்ளார்ந்த நிலையில் அது வரைந்திருப்பதால் அது சாமானியமானதல்ல. அது மறைமொழி மந்திரை வைப்பு ஆனதினால் அதனை ஓதி வரும்போது இயல்பாக நம்மை மெய்நிலைக்கு அது ஏற்றும் வல்லமும் முடியாது. ஏகநாயகனான இறைவனானவன் ஜீவதேகத்தில் இருபாக முக்கோரான நிலைகளாக பிரித்து வைத்துள்ள செய்தியை தெய்வ மான்மியத்தில் பக்கம் 15, 17, 125, 126, 127, 129, 133 எல்லாம் எடுத்து விவரித்துள்ளார்கள். முக்கூறு என்பது ஜீவதேகமே என்று பக்கம் 129 தெளிவாக கூறியுள்ளார்கள். முக்கூறு கிதாபில் முதல் பகுதி பொறுப்பு என்னதுதான் என்று தனித்து பிரித்தெடுத்து கண்டு கை கொண்டார்கள் என்று
இதுவே ஏனடை கம்மம் பேசாத மந்திரம் என்றும் இதுவே ஜீவதேக முதல் பகுதி என்றும் அந்த பக்கத்தில் விவரிக்கின்றார்கள். ஜென்மம் ஜென்மந்தோறும் நாம் செய்து வரும் பாவங்கள் கர்மங்கள் எல்லாம் அந்த ஜீவதேகத்திலேயே படிந்து வருகிறது. அந்த பாவத்தினை நீக்க தம் தவ வல்லபத்தால் முக்கூறாக உள்ள ஜீவதேகத்தை ஒன்றாக்கி நம்மை மேல் பதினளிக்கு ஏற்றும் மெய்ச்செயலை, அதாவது நமது பாவத்தை சங்காரம் செய்து நம்மை புனித ஆக்கும் அவர்களின் தவச் செயலைதான் பலி என்று தெய்வ செஞ்சல் கூறுகிறது. முக்கூறு கத்தி கொண்டு நம் ஜீவதேகத்தில் உள்ள பாவத்தை கருமத்தை சங்காரம் செய்யும் தவச் செயலை வானைபடி திருக்காட்சி என்று அனுகிரகத்தை அருள்பாலிப்பான வெப்பாக இந்த பொங்கல் திருநாளில் தெய்வம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதுபோன்று தெய்வம் எடுத்து வைத்திருக்கும் பல செஞ்சொற்களுக்கான மெய்யர்த்தம் பிரம்மத்தை அறிந்த மெய்வழி அங்கத்தினருக்கு தெரியும். அப்படி தெரியவில்லை என்றால் என்னுள் பார் சொல்லும் என்று தெய்வம் வேதத்தில் பாடுகிறார்கள். பல்லாண்டு காலங்களும் பல்லாயிரத்தாண்டு காலங்களாக தெய்வம் அவருடன் உடன் வந்து வாழ்வதற்கு என்றே பிறப்பிக்கப்பட்ட மந்திர கிருணோதய சுத்து ஆவிகளே பிரம்மத்தை அந்த தெய்வத்தின் அங்கமான மெய்வழி அங்கத்தினர்கள் ஆவார்கள். அங்கே மெய் நகரத்தில் நித்திய அழியாத ஜீவ ஊற்றானது அவருடன் வெளியாடி பேசி பாடிக்கொண்டிருக்கிறது என்று கவின்கோடு கண்ட கபிதாஸ் அவர்கள் கூறும் தீர்க்கதரிசனம் அனந்தங்களில் உள்ளார்ந்த அந்த ஆன்மாக்களைத்தான் அப்படி கூறுகிறார்கள். மேலும் அந்த கல்கி என்ற பிரம்மஸ்வரூபி பிரம்மத்தை அறிய பெற்றவளால் சூழப்பெற்றிருக்கிறார் என்றும் இவளை பற்றியே மறைவிதி கண்ட மார்கண்டேயர் தீர்க்கதரிசனம் கூறுகிறார். தெய்வம் அவர்கள் மந்திர சந்தியாய் வந்து பிறந்த மக்கா என்று தம் பிள்ளைகளை பார்த்து அழைக்கிறார்கள். அதே சமயத்தில் சந்ததி என்பதை 20 பிரித்து பகுத்து அழியா நிலத்தாயை ஆண்டவர் சந்ததிக்கே என்று புசுந்தர் ஜீவமந்திர தீர்க்கதரிசனம் கூறுகிறது. நீதிச்சொல் மனவீசும் இந்த தீர்க்க தரிசனங்களில் சத்திய குறிப்புகள் எல்லாம் பிரம்மமே ஆதியாக நியமித்த ஆதி ஊழி விதியின் சத்திய சட்டப்படியே எல்லாம் நிறைவேற்றி வைக்கப்படும் என்று அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் தந்திருக்கிறார்கள். மேலே நாம் பார்த்த முக்கூறு என்ற சொற்பதம் போன்று இன்னும் பற்பல பரிபாஷ சொற்களை தெய்வம் நிறைய நமது வேதத்தில் எடுத்து வைத்துள்ளார்கள். குறிப்பாக முக்கூறு பகுப்புகள் பற்றி தெய்வ மான்மீகத்தில் வருகிறது. இதில் குறிப்பாக முக்கூறு பகுப்புகள் என்று பற்றி தெய்வ மான்மீகத்தில் வருகிறது. இதில் சாகாத்தளி என்பது பற்றி குறிப்பிடும் போது அதனை இறைவனான சாகாத்தளி என்றும், வேகாக்கால் என்பதை குறிப்பிடும் போது அதை வேகாக்கால் என்ற திருப்பாதம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். தூக்கும தேகத்திலுள்ள இருபாத நடன நிலைகளே காரணதேகமான வேகாக்காலாக மாறி நடை என்ற ஓடுதல் கொண்டது ஆகி வலுப்பெற்று பிரம்மதந்திர ஜீவதேக உள்முகமான போகாப்புடலில் உள்ள சாகாத்தளி என்ற மகா காரண தேகத்திற்கு வந்து சதாசிவம் என்ற பிரம்மலயத்தை தரிசித்து தவநிலையில் ஏற வைக்கிறது. சாகாத்தளிதனதாச்சுதடி அதன் மேலே வேகாத கால் ஊன்றி கொண்டே நடி போகா பூணல் அந்த கும்மி அடியுங்கடி பொய்யுலகினர் காணுவாரோ தானானே தானானே தானானி நம்ம தனிகையர் வல்ல திருக்குமர என்று நமது பொன்னரங்கு கும்மி வேதப்பாடையில் வருவதை நாம் பார்க்கிறோம். ஜீவதேகத்தில் அடிமூலம் என்பது சாகாத்தளி என்றும் அதன் மேல் மூலத்தில் படர்ந்திருப்பது வேகாக்கால் என்றும் இது இணைப்பை நடுவுணவாகிய போகாப்படை என்றும் இந்த 3 மூலத்தையும் இதன் விவரத்தையும் மான்மியம் பக்கம் 130 131 காணலாம். மெய்வழி வேதத்தில் அடிமுடி நடு என்ற முக்கூறுவாகவும் ஒன்றாகும் ஒரு நிலையே தவம் என்று தெய்வம் பாடுகிறார்கள். மேலும் குருமராதியில் உச்சரிக்கும் கால் மேலும் தலைக்குழாய் ஓதும் சாகாத்தலை வேகாக்கால் இதுவாம் ஓதும் வேகாக்கால் முறியாது உருவாகும் ஓ சோதனையே தலை ஓயாத்தால் கொள்வாம் என்று வருவதை பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்க மான்மியம் பக்கம் 21 சாகாத்தலைக்கும் வேகாக்காலுக்கும் மேலும் ஒரு உதாரணமாக வண்டி சக்கரத்தின் கும்பத்தையும் அதில் இருந்து நீண்டிருக்கும் ஆழக்காலியின் உதாரணமாக மான்மியத்தில் தெய்வம் எடுத்துக் கூறுகிறார்கள். அதாவது வண்டி சக்கரத்தில் உள்ள கும்பம்தான் பிரம்மம் என்றும்
அதனை எக்காலத்தும் நீங்காது ஒட்டியிருக்கும் ஆரக்காலே ஆன்மா என்று கூறி சாகாத்தலின் முகத்து பார்வைக்கு வேகாக்கால் என்னும் திருப்பாதம் வலது என்றும் பிரியாது இருப்பது போல், அதாவது சர்வேஸ்வராகிய பிரம்மத்திலும் மாறாது ஆன்மா ஒட்டி இருப்பது போல் நாமும் இறைவனையாகிய நமது குருபரனாக வந்து திகழும் நம் தெய்வத்திடமிருந்து மாறாது அவர்கள் ஒட்டியே இருக்க வேண்டும் என்று இதில் சொல்ல வருகிறார்கள். நாம் இங்கு எடுத்து பேசுவதெல்லாம் தெய்வ மான்மியமும் வேதமும் தெய்வ வாக்கியமும் இணைந்த செய்திகளே. தெய்வ மான்மியத்தில் தெய்வ மான்மியத்தில் மனிதனானவன் என் ரகசிய பெட்டகம், மனிதனுடைய ஜீவதேக இதயத்தன்றி நான் வேறெங்கும் வெளியாவதில்லை, அவன் அதனை தன்னில் இதனை அறிவதற்கு அவனைப் போலவே மனுவாக எம் இறை தூதுவர்களை காலந்தோறும் அனுப்பி வருகிறேன். மனிதன் தெய்வலோகத்தை திறக்கும் தெருவோல் வைத்திருக்கும் அந்த பார்வான்களை மனுவானவன் தேடி தொடர்ந்து தன்னில் உள்ள பிரம்மத்தை இவன் அறிந்து கொள்ள வேணோ என்ற விதியை ஆதிலேயே பரபிரம்மே இப்படி எடுத்து வைத்திருக்கிறது என்று மான்மியத்தில் தெய்வம் விவரிக்கின்றார்கள். அதன்படி இந்த கடைகாலத்தில் தவச்சை பெற்ற பார்வானாக வந்த தனியொன்றாகிய பாட்டில் அவர்கள் தெய்வங்களை கண்டு ஆட்கொண்டதால் அன்று அவரிடம் மட்டுமே இருந்த மாத்திரைக்கோள் என்னும் மூலமந்திர சாய் கொண்டு மனுவின் அகம்மிய வாசற்படையை திறந்து 7 வகை நிலங்களுக்கு மேலாகிய நன்னிலம் என்னும் குருமூவிக்கு நமது தெய்வத்தை அழைத்து உள்ளே சென்று வாசபல் உசுவது என்னும் தளத்தை இவளுக்கு விளக்கி தொடக்கி காட்டினார்கள் என்று மான்மியத்தில் வருகிறது. அதில் மனுவின் இதயலோகத்தில் திறக்கும் திருகோள் என்பதும் மூல மந்திர மாத்திரைக்கோள் என்பதும் வட்டப்பொட்டை திறக்கும் சாவி என்பதும் குருபரம் தரும் மெய்ஞான நற்போதமே என்ற விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் பிறகே மான்மியத்தை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். அப்படி பாட்டையர் தங்களுக்கு ஜீவதாக உள்ளொடியை திறந்து காட்டிய காலத்தில் தாங்கள் அப்போது கண்ட அற்புத காட்சி பற்றி தெய்வவர்கள் தங்கள் மான்மியத்தில் பக்கம் 17, 97, 98 வரிகளில் ஏக கோடி கரணோரிய நிலத்தே நன்னிலம் என்னும் குருபூமியில் கொண்டு நடந்தேறும் போது அங்கே எதிரில் 4 குமிழிகள் குமிழ்ந்து இனிய குளிர்ச்சி தங்கி தருவட வாழை வீசி நார்புறத்தும் கமலா நின்ற ஜலம் சுரந்து பெருக்கெடுத்து எழும்பும் வெட்டாத குளத்திலீர் என்றும் ஆத்ம மரப ஜலக்கடல் என்றும் மாவுக ஐயாத் என்றும் ஆகாய கங்கை என்றும் பொதுபடா சுனை என்றும் ஆனந்தானந்தம் பெரும் பெருமை மகத்த எழுபிறங்கும் அந்த புனற்றுறையில் நீராடி குடிக்க செய்து அப்பாலே அழைத்து எழுந்து நடந்து செல்லுகையில் என்று தாங்கள் பெற்ற குருபதத்தை இப்படியெல்லாம் தெய்வம் வர்ணிக்கிறார்கள். இது பக்கம் 98 பார்க்கலாம். இன்று இப்படி வரும் இந்த மான்மிய வரிகளை தெய்வ அருள்வாக்கின் போதத்தை நாம் ஓதி வரும்போதே நம்மையும் அருந்தவத்தில் ஏற்றி வைக்கும் ஒரு வைப்பு அது உள்ளது என்று நாம் அறிய வேண்டும். மூலப்பண்டார பொக்கிஷ ஸ்ரீதனம் என்பது குருபுரம் தரும் வாக்குரூபம் பற்றிய வனப்பே ஆகும் என்பதை அடுத்து நாம் இங்கு அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் அதை பற்றி குறிப்பிடப்பட்டு வரும் மான்மிய வரிகளில் அதனால்தான் மூலப்பண்டாரம் என்னும் நீதி அமல வாழ்விற்கான ஈசனிருப்பு ஜீவசிம்மாசன தெய்வ கங்கா நதியாகிய பொனற்றுறையில் நீர் பருக வைத்தார்கள் என்று மான்மிய வரிகளை எடுத்து வைத்துள்ளார்கள். இவையெல்லாம் குருபுரம் தந்த பாரகசிய பரமாத்திய போசா வசனங்களும் கூத்துக்குழும்பும் அவர்கள் தலையிலேர் வாக்கியங்களுமே ஆகும். அதாவது மேலே நாம் பார்த்த வாசகங்கள் எல்லாம் பாட்டியர் தெய்வங்களுக்கு தந்த ஞான அறிவு கொண்ட போதனையையே குறிப்பதான பரிபாஷை மொழி வடிவே ஆகும் என்பதை நாம் அறிய வேண்டும். மேலும் அதில் ஆகாய கங்கையில் புனற்றுறை நீராடி அருந்தவிட்டு என்று வருவதெல்லாம் அந்த நிலையில் மேன்மையை பற்றியதே என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். நீராடி அருந்திவிட்டு என்று வருவது தெய்வ மெய்ஞான போதமையாகும். பாட்டியின் திரு அடி வணங்கி அவளை தொழிலிருந்து ஒட்டிப்படிந்து வாழ்ந்த நிலையில் அவர்களின் தலிதமத ஞானோபதேசத்தை பெற்ற தாம் காத்திருந்து பெற்ற ஒவ்வொரு நிலைகளிலும் எல்லாம் உள்ளம் உருக தெய்வம் வேதத்தில் வரைகிறார்கள். திகட்டிடாதி செய்வாங்க
என்னிடத்தில் திருட்டு இனகேருவம் ஒழிவதற்கு பட்டபாடம் விட்ட கண்ணீரும் கொஞ்சமல்ல பாவி மனம் பதை பதித்து தேங்கியுருகி ஐயர் திரு சந்நிதி முன்னே நீங்காத அகலாதனுக்காது பண்ணால் அழுந்தி திருநாள் விடியுமோ என் மனமும் தீயில் மெழுகையிட்டு உருகினவோ மன சஞ்சலமும் மிஞ்ச ஐய இணையில அருள் கண்தொழுகி வர பொருளாவி உடல் கொடுத்து மும்மலம் விட்டு பெற்ற மத முற்றதிங்கு உரைப்பதெங்கே என்று பூரணப்பதியில் பக்கம் 80 பாடுகிறார்கள். தெய்வம் அவர்கள் ஞானம் பெற வேண்ட போது 12 பொய் சாமியார்கள் சொன்னவாறு என்னென்னோ எல்லாம் செய்து அவர்கள் அதனால் சூழத்தில் துன்பப்பட்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் தெய்வர்கள் தமது நெல்மண்டியில் கல்லா பெட்டியடி அமர்ந்து எதிர்முனியிருந்த சாலையின் பாதையதனை நோக்கி பார்த்திருந்த போது மூதறிநாத முடிவான நமது பாட்டியர் அங்கு அசைந்தாடி செல்வதை பார்த்து அந்த அசைந்த அவர்கள் மெல்லிய நடையானது அவர்கள் மனதை கவர்ந்து இழுத்ததும் அல்லாமல் வடலூர் வளர்கிறான் தங்கள் அல்பாவில் எல்லாம் வல்லவர் ஓதுக என்று கூறியுள்ளபடி தங்கள் குருவரனை பற்றி அவர் கூறும் பொருத்தம் இவர் அகத்தில் வந்து பிரகாசித்தது. அதன்படி பாட்டேரிய பார்த்தவுடன் அவர்கள் தோற்றம் மரகத மாமடியின் வருகாவரியாக மறைநடன வரியாக மெய்த்தவ கிரணமாடி திருவுரு வரியாக மனம் கவிழ் மாறாத நிலை கொண்டதாக அது இருப்பது வல்லாரின் எல்லாம் வல்ல குரு பெருமானாக இவர் இருப்பார்களோ என்று இவர்களுக்கு ஒரு நினைவான எண்ணம் வந்து மனதில் ஓடியது. முன்வளைவு பின் நடையுடன் பழுத்து நரைத்து மெலிவாய் மெலிந்து பழங்கிட வடிவம் தாங்கிய அந்த பெரியார் அவர்கள் மண்டியின் முன்சாலிகள் விளம்பு விரிச்ச அடிநிழலை நோக்கி தருகி தருகி மெல்ல நகர்ந்து நடந்து செல்லும் அவர்களை விடாது பார்த்ததுமல்லாமல் ஞான வேட்கையின் காரணமாக வழக்கமாக பெரியவர்களை கண்டால் அவர்களை அழைக்கும் குணாதிசயம் எப்போதும் இவர் உடையவர் ஆனதால் ஓடோடி சென்று இவர்களை வணங்கி ஆறத் தழுவி அதிக ஆவலுடனே தம் நெல்மண்டி வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். அங்கு அமர்ந்து இருவரும் ஞான வார்த்தைகள் சிலவற்றை பேசி வரும்போது தெய்வம் அவர்கள் சிவராஜயோகமான மூச்சு அழைக்கும் வாசியோக பழக்கத்தை விடாது செய்து வருகிறேன். இது மகா மேலான வழி என்று பல்வேறு வேதாந்திகள் கூறினர். இந்த யோகம் சரிதானா என்று பாட்டியர் இதனை மெச்சுவார் என்று நினைத்து இவர்கள் இது நாள் வரை செய்து வரும் தவறான இந்த யோகத்தை பற்றி அவர்களிடம் கேட்டார்கள். அதுக்கு பாட்டியர் அமைதியாக ஆமாம் ஆமாம் இது சரிதான், உன்னை பாவ நரகத்துக்கு எளிதாக இழுத்தும் எளிய வழி இதுவே என்ற பதிலை ஜடமணி எடுத்து கூறி நிறுத்தி மேலும் அதற்கு சாட்சியாக புலந்திர மாமுடியின் பாடலை எடுத்து பாடி காட்டினார்கள். அதில் காணமூச்சு அடக்கி வெளியேது முருட்டி கபாலமும் திறந்தவர் கோடி கனத்த வாய்வதனால் குன்ம நோயாகி கலங்கினோர் அவரவர் கோடி என்று வரும் புலந்தரின் அந்த பாசல் வரிகள் 32 அப்படியே எடுத்து பாட தெய்வங்கள் தெருக்கிட்டு பெரும் கவலையில் ஆழ்ந்திருந்தார்கள். ஏனென்றால் இதுவரை தாங்கள் அடையோகம் என்ற பெயரில் செய்து வந்த மூச்சு அடக்க பயிற்சியால் இப்போது தங்கள் சரீரத்துக்கு ஏற்பட்டு வந்த உபத்திர உபாதியை நினைத்து இவர் கூறுவது சரிதான், இதனை எல்லாம் எடுத்துக்கும் இவர் ஒரு அபூர்வ விஞ்ஞானியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தம் மனதில் நினைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பேருண்மையை அந்த தருணத்திலேயே உணர்ந்ததால் அந்த கணத்திலேயே பாட்டியரின் அருந்தவர் பிள்ளையாக முடிவு செய்தார்கள். இவர்கள் மெய்யான சர்மாக யோக நெறியை அறிந்து தெரிந்தவர்களாய் இருப்பதாக தெரிவதால் அந்த மெய்நெறியை எப்படியாவது இவரிடமிருந்து பெற்றுவிடும் என்று முடிவு செய்து இன்னும் எந்த மதியாளி மாமனத்தாரை யாரோ எவரோ என்று எண்ணி ஏமாந்து விட்டு விடக்கூடாது என்று மிக ஆழமாக உள்ளகத்தில் எண்ணி உடனே முடிவு செய்து தம் மீது போர்த்தி இருந்த உத்திரீகத்தை அகற்றி எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு எழுந்து நின்று பழம்பெரும் செம்பலான பாட்டியர் முன்னே அச்சமுடன் வணங்கி நின்று தோத்திரம்பாடி படிந்து மெய்யான ராஜயோகத்தை தவணையை தாங்கள் எனக்கு போதிக்க என்று விண்ணப்பித்து நின்றார்கள். பாட்டியரும் பெருங்கருணை கொண்டு தம் பிள்ளையாக தெய்வத்தை அன்றே ஏற்றுக்கொண்டார்கள். தம் ஞான பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் மெய்த்தவ குரு பிரானவர்கள் தங்கள் அருட்கரம் வசமுள்ள இறை பிரம்ம மந்திர சாவி கொண்டு மேலை வெளிநாட்டில் ஞான பெரும் செல்வ நிலைகளை எல்லாம் எடுத்து காட்டி போய்த்து வரும் மாபருவு ஆதலால்
மெய்யான தவநிலையின் மாதுவ ஞான பிரகாச பரம பார ரகசிய போதத்தை தெய்வங்களுக்கு தந்தளினார்கள். பாட்டியரின் பேரன்பு பெருங்கலினால் அவளிடமிருந்து பெற்ற ஞானப்பேறு என்பது மாறாத பேரன்புமாக அவர் அகத்தில் படிந்தது. தெய்வம் அவர்களுடன் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஒட்டி படிந்து இருந்து வந்ததால் முழு பூரண பிரம்ம பிரகாசம் பெற்று அருள் ஞான தவநிலை பெற்ற மாமுனிவர் ஆகினார்கள். பல ஆண்டுகளாக நடந்த பாரப்பெரிய ஜீவ வழிபாட்டு சரிதத்தை நீதிச்சொல் மனவேசும் உயிர்கழிப்பு நன்னடம் தம் தவப்பாட்டின் மாபெரும் தெய்வீக நிறைவேறி திருச்செயலை எப்படி சொல்லி முடித்துவிட முடியும் என்று தெய்வம் தங்கள் வாக்கியத்தில் கேட்கிறார்கள். பாட்டியர் அவர்களை தெய்வங்கள் சந்தித்த அன்றைய நிகழ்வி அவர்களால் என்னாலும் மறக்க முடியவில்லை. அவர்களை முதலில் சந்தித்த போது சர்வ அண்ட சராசரங்களையும் தன் அகத்தியை விழுங்கி எதிரில் சிந்தனையிட்டு உட்கார்ந்திருக்கும் அந்த பெரியாரை, அந்த பிரம்மப்பிடத்தை என்னவோ பேசிவிட்டோமே என்று இந்த அபூர்வ சந்திப்பை தங்கள் நாளெல்லாம் நினைவு கூர்ந்து வந்திருக்கிறார்கள். அதனால்தான் குரு மிராதியில் ஐயனே நின் சந்நிதி முன்னே தலைநாளில் அறிந்தவன் போல் அறிவுரைத்தேன் எல்லாம் அதனை நீ பெரும் பொறுத்தாய், நீயும் அணைத்தாய். இதில் தெளிந்த பின்பு பேச மனம் பூசி உன்முக திருவரை தினம் நோக்க தீன்மணியே திருமணியே தெளிமணியே அம்மணியே தாய்மணியே என்று அவர்கள் நினைத்து உருகி பாடுகின்ற அந்த பாச வேத வரிகளை நாம் இன்றும் பார்த்து அதிசயிக்கிறோம். தெய்வ மான்மியத்தில் தங்களுக்கு பாட்டிய தந்த ஜீவதேக விஸ்வரூப தரிசனை பற்றி மதிநதிக்கரையின் ஜல குன்றன் ஏகனும் கண்ணீதிசை சொத்தாவி கலாவணி மண்டப ஒத்தாணி முத்த விசுவாச கொகைக்கரையில் உள்ள என்று பாடி அங்குள்ள ஜீவதேகத்தின் உணர்ப்பியெல்லாம் பாட்டிய தெய்வங்களுக்கு வாக்கு ரூபத்தில் உபதேசித்தார்கள் என்று வருகிறார்கள். இப்படி பாட்டியர் தங்களுக்கு அறிய வைத்த வாக்குரூப போதத்தாலேயே வரம்பில்லாத மெய்ஞான அறிவை தாம் பெற்றுள்ளதாக மாண்பியத்தில் வருகிறார்கள். பரம ரகசிய பலநில விளைவை வரம்பிடாது அகண்ட தேவ ரகசியம் என்னும் தெளிந்த தெல்லம்பதி போர்க்கிண்ண மதுபானத்தை போதையெல்லாம் திரண்ட காமதி என்னும் கல்லை அக்கல்லில் சஞ்சீவி என்னும் கஞ்சாவும் குளித்துவிட்ட தெய்வங்கள் அதனால் ஞான பிரகாச வரத்தை பெற்று தேவ திருவள்நாடு என்னும் திருக்கையிலாய கொண்டேறி அதிசய ரூபராக புனர்ஜன்மம் பெற்று முன்னறிவல் பெற்றிருந்த உருவகம் மாறி அகத்திலும் புறத்திலும் பிரம்மரூப திருமேனி கொண்டவராக ஆகி வானவ நீர்மேனி ரூபம் கொண்டு மாற்றி பிறந்து மறுவிருப்ப ஜன்மம் எடுத்து ஆகிவிட்டார்கள் என்று மான்மியம் பக்கம் 133 வருகிறது. அப்படி ஆகிவிட்ட அந்த அற்புத நிலையில் தெய்வங்களின் உள்ளத்தில் எவரினது உதவியொத்த ஆசையும் வந்து எட்டி தீண்டப்படாத மகோன்னத அகக்குடியர்ந்தளமான சிறுத்தில் முந்தகா என்னும் வித்தியாசன முழுலோகத்தில் சமம் என்னும் தலமாகிய ஏக கிரணோய பரப்பிடத்தே பிரம்மமாக பிரகாசித்து தம் குருபந்தான் பிரகாசித்து வருவது தம் குருபரம்தான் என்றும் அந்த குருபரனே பரபிரம்மம் என்றும் அந்த பரமாத்மாவே குருபரானாக இப்போது தம்மில் இருக்கின்றார்கள் என்பதையும் அப்போது உணர்ந்து குருவே தான் கருண், குருவே விஷ்ணு, குருவே பிரம்மம், குருவே மகேஸ்வரா, குருவே சாஸ்தாத் என அறிந்தார்கள் என்று மாண்பித்து வருகிறது. இப்படி பாட்டியரின் பிரம்ம பிரகாச தேவரூபத்தை தெய்வம் அவர்கள் தெல்ல தெளிவாக அறிந்ததால் தாளோனாத பக்தி கடலில் மொழி தங்கள் குருபரன் திருவடியை உளமாற சிறைமே தாங்கி கலங்கி வணங்கி நின்றார்கள் என்று மாண்பியத்தில் பக்கம் 209 வருகிறது. தெய்வம் அவர்கள் தொடர்ந்து இதுவரை பாட்டிய தந்த அருண்கிரட தவன் பாதகமான தேனமுத பெருங்கடலில் முழுக்க ஆழ்ந்ததால் அவர்கள் பிடரிக்கண் திறந்து பிரம்ம பிரகாச பரிசுத்த அகமிய ஆன்ம நிலையை இவர் கை கொண்ட காரண காட்சியர் ஆகி சுத்த சித்த சத்திய மாபெரும் செயலுடைய ஜோதி சொல்வ திருமேனியை கை கொண்டார்கள் என்று வருகிறது. இது மான்மியம் பக்கம் 190, 208 விரிவாக வருகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் மான்மிய வருகிறார்கள். இந்த நிலையினை இவர்கள் பெற்றுவிட்டதால் நமது துரை குரு பெருமான் செங்கலதி கரையும் அங்கதேசம் கடந்து பூமிப்படாத பாதவும் அசைவின்றி ஆகாயத்தெழும்பும் அழகிய வர்ணனைக்கான சிறகும் கண்ணுகுழாயின்றி அரூப விண்குடி விழாவுகின்ற அரிய உமா பட்சியை போல
அன்னபானங்கள் இன்றி பலகாலங்களாக ஒரே முகத்தினராய் கடும் தவம் பூட்டிவிட்டார்கள் என்ற செய்தி மான்மியம் 208ஆம் பக்கத்தில் விவரிக்கின்றார்கள். அந்த கடும் தவத்தில் மூழ்கிய நமது குருபிரான் மும்மலாதிகள் களங்கள் கருக ஐம்பலங்களும் ஒடுங்கி பஞ்ச பொறிகளும் ஒன்று திரண்டு ஆகிவிட்ட நிலையிலே தேவலோக கதையின் திருத்தால் திறக்கப்பட்டு சதோடி முத்திரெல்லாம் சூழ்ந்து போட்ட சாயுச்ச சர்வ சந்தைகளையும் வானோர் அதிசயிக்க எல்லாரின் முன்பாகவும் பெற்றார்கள். அது மட்டுமில்லாமல் தேவநாட்டு முத்திரையான இந்திர கிரண ஒளியில் எண்ணெடு ஓடும் தாரகாமனை பெற்ற மந்திரங்கள் உட்பட ஆனந்தம் மணி மந்திரங்களில் பெற்றார்கள் என்ற மாண்பித்தில் தெய்வம் வருகிறார்கள். இந்த ஒளி பிரகாசத்தால் தேவரூப கவனரச வேக கொள்கை தாம் வசம் பெற்றுவிட்ட காரண ரூபராய் தெய்வங்கள் ஆனதால் ஒரு வெண்டரளவாசியின் மீது சவாரியராகி மின்னலை விட அதிவேகமாக எழுப்பி அந்தர்முக ஜீவ சாட்சியராக எல்லா உலகத்திற்கும் சென்று ஒரு வல்லமை பெற்றுவிட்டார்கள் என்று மாண்பித்து வருகிறார்கள். இப்படி தூயமையாக ஆகிவிட்ட பணியினாலே ஆதியிலேயே மனு பிறப்பிற்கு ஆதி விதி வகுத்து வைத்துள்ள நபுசு என்னும் மாளிகையை விலக்கி சுபத்துக்கான நர்த்தவ வல்லபமான 7 சக்திகளையும் கைப்பற்றிக் கொண்டு விட்டார்கள் என்றும், அதனால் தெய்வங்களின் தவாதிக்க சூக்கும சூழானது முற்றி சுரந்தோங்கி ததும்பி வெளிக்கிளம்பியிருப்பதை பாட்டை அறிந்துணர்ந்து அகமுக ஆனந்தம் கொண்டு தங்களின் தளிரமத கரத்தை நமது நாயகர்களுடன் சிரசை மேலேற்றி ஆசீர்வதித்து தேவாயுத பாசுபத கங்கண முத்திரையை அவளுக்கு தரிப்பிக்க வைத்து தெய்வங்களை நோக்கி, மகனே, நீ உலகம் உய்யும் பொருட்டாய் திருக்கைலாய சந்ததி பரம்பரையாய் உன் சென்ற நாளாகிய அந்தந்த காலங்கள் தோறும் நிகழ்ந்தோறும் நிலங்கமிழ் உபதேசத்தை பெருஞ்செயலை ஜெகமெங்கும் சென்று நடத்த கடவாய் என்று உத்தரவிட்டு அறிந்தார்கள். இதனை மான்மியம் பக்கம் 211 மற்றும் 216 வரை காணலாம். இதனை கேட்டு அதிர்ச்சித்த தெய்வங்கள் பாட்டியரை நோக்கி வணங்கி நின்று ஆதித்தலைநாளிலே சுத்தாவிச்சீர் ஓங்காரவார வாக்கி விட்டாலே பிறப்பிக்க செய்து இன்றிடத்த என் அத்தா, தாங்கள் வாழாத அருளூரல் முழுவது இந்து நாளும் என்னை ஊட்டி வளர்த்தெடுத்தீர்கள். அத்தா, தாங்கள் என் அல்லல் வல்வனை அறுத்து கற்பிக்க வந்த வேண்டியே எனக்கு மாதா அவர்கள் தங்க சோகமுகம் மாறி பாட்டையர் உத்தரவை தலைமையில் ஏற்க வேண்டியவராகி ஜெகமொழியும் பொருட்டாய் மக்களுக்கு மெய்நெறியை போதிக்கும் குரு மகாத்மியார் ஆகினார்கள் என்றோர் இந்த காட்சியை நம் மான்மியத்தில் பக்கம் 237 இருந்து 238 வரை காணலாம். பாட்டையர் உத்தரவுப்படி செந்திரு நாட்டின் சிவக்கொழுந்தாக பாண்டிய தேச பழம்பெரும் தவ அரசின் மாமுனி பேரரசராக ஆகியதை தொடர்ந்து நம்மையெல்லாம் ஞான பிள்ளைகளாக ஏற்று நமக்கு நர்த்தம் தரும் மாதவ குருவிரனாக வந்து திகழ்ந்ததாகிய அந்த வசந்த காலம் இன்று வந்தது. அது மட்டுமல்லாமல் நம்மை சிதறிடாது காக்க, நம்மை ஞான பூரண வாழ்வில் நீண்டு வாழ செய்வதற்காகவே மெய்வழி மதம் என்ற திட்ட சபையை அமைத்து அதில் பயில மெய்த்தவ மூலப்பண்டார பொக்கிஷம் தாங்கிய ஞான போதகமான வேதத்தையும் மான்மியத்தையும் அருந்தவ வாக்கியங்களும் நமக்கு இன்று தந்திருக்கிறார்கள். இதனை பற்றியெல்லாம் மான்மியம் பக்கம் 98 காணலாம். பாட்டியர் அவர்கள் தெய்வங்களுக்கு செய்த அந்த மெய்ச்சல் மெய்நெறி போதுமே தெய்வம் அவர்களின் பிள்ளைகளான நமக்கும் அப்படியே வந்து படியும் என்பதால் இதனை மீண்டும் மான்மியம் பக்கம் 328 எடுத்து அப்படியே காட்டியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் தெய்வம் நமக்கு தந்துள்ள தேவாமித அருள்வரின் சிறப்பை தம் மெய்மக்களை சர்வவனங்களும் சுரந்தொடங்கி கொண்டிரான் என்ற ஜீவதேகத்திலுள்ள 7 வகை நிலங்களுக்கும் மேலாய அந்தோ தீபகம் என்னும் எவ்வகை வர்ணனைக்கும் எட்டாத தங்களுக்கு சொந்தமாகிய இரவு பகலற்ற சொன்ன திருவரங்க திருக்கைலாயம் நன்னிடத்திடத்தி தினந்தோறும் கூட்டிக் கொண்டு போய் அங்கு தேவாமித உணவு அருந்துபடிக்கு மேயெடுத்து
அங்கே சிவந்த வண்ண தாமரைகள் படர்ந்து அடர்ந்து சூழ்ந்து கணக்கர பூத்து குளிர்ச்சி தாங்கிய நறுமண தென்றல் வீசி நிறகை காணா எழு சிந்து கொண்டிருக்கும் ஆத்ம தீர்த்தம் என்னும் ஜீவகங்கை என்றும் பொழுதுபடா சுனை என்றும் ஜீவத்தண்ணீர் ஊற்று என்றும் வெட்டாத குளம் என்றும் மாவரையா குடிநீர் என்றும் ஓங்கி ஆங்காய தெய்வ கங்காநிதி புரற்றில் நீர் நடந்த வெடுத்து என்று வருகிறார்கள். மான்மீத்தில் அழுத்தமாக புத்தொழிமிக்க வேத வசனராக தெய்வம் எடுத்து வந்திருக்கார்கள். ஜீவஜாகமான வேதப்பையின் முன்முகப்பைத்தான் நன்னிலம் குருமூபி என்று குறிப்பிட்டு இந்த நன்னில நன்னிலமே தேவாமிர்த உணவும் அருந்து இடம் என்றும் பல இடங்களில் குறிப்பிட்டார்கள். தேவாமிர்த உணவு என்றால் அது குருகுலம் தரும் ஞான போதவை என்று நாம் நிச்சயமாக அறிய வேண்டும். ஜீவதேக அம்சமான நன்னிலம் என்ற எல்லியின் பால ரகசியத்தை தெய்வம் அவர்கள் பெருங்கனியால் எடுத்து நமக்கு மான்மீகத்தில் விவரிப்பதே தேவாமிர்த உணவு என்று நாம் அறிய வேண்டும். இந்த தேவாமிர்த உணவைதான் நம் வேதம் மற்றும் மான்மீகம் முழுவதும் தெய்வம் எடுத்து அறிந்தார்கள். இதனை எல்லாம் தான் மெய்த்தவ குருபரன்கள் தங்கள் அமிர்ததாரணா பவனியாக அருந்தவ வர்ணனை வழியில் தம் சீடர்களுக்கு வெளிப்படுத்துவது ஒரு மரபு ஆகும். இதன் முறையிலேதான் தெய்வமர்கள் தம் மக்களுக்கும் அளவிலா தவநெறி பெற்று விடும்படி தவநூலான மெய்கிரந்தங்கள் 4 என்று நமக்கு தந்திருக்கிறார்கள். இதில் தாங்கள் பெற்ற ஞான வான் செல்வ தேனுபத்தி எல்லாம் நமக்கு எடுத்து தந்து அதை நாம் அருந்தி அருந்தி அகமழ அந்த செல்வத்தின் மாண்பையெல்லாம் தம் கிரந்தங்களிலே வரைந்திருக்கிறார்கள். அதை ஓதும் போதே நாம் தவநெறி பெற்று விடும்படியான மாபெரும் சித்த செயலை ஒட்டியே ஆதி வேத திருமறைகளை இன்று நமக்கு 4 மெய்வழி வேதங்களான தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார்கள். மான்மீகத்தில் வரும் வரிகளபடி பரிசுத்தாவியின் மெய்ஞான சுவைக்கவும் பெருநெறி நறுங்கனி இனிமை உணவு தந்து மகா வல்லப யதார்த்த சொத்த சமரச சமத்துவ மேம்பாட்டு மெய்வாழ்விலே மனங்கோடு சேர்ந்து ஒன்று திரண்டு மகிழ்வு வாடுபடி செய்யும் அந்த அருட்செல்வ தவ செயலானதை என்னாலும் நாம் ஓதுவதால் நன்னிலையினும் தவ பெருநிலை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இது நம்மை அறியாமலேயே இயல்பாகி வந்து விளங்கி நிற்பால் தான் நாம் ஜீவப்பிரமையான மகிமையை பெற்று வருகிறோம். மான்மியத்தில் ஏட்டுக்களை விரித்து பாட்டுக்கள் பாடி காட்டி வில்லாத கல்யமுதோ காட்டி வெள்ளரில் ஓட்டி சாந்தியின் வளாதே தீபத்தை ஏற்றி நம் எல்லோரையும் பொற்கோள் தாங்கி கலந்தாங்கி அடித்துக் கொண்டு ஆரூரிடம் குருட்சேத்திரம் ஆகிய திருவரங்க திருவரங்க தில்லை திருச்சம்பலத்துக்கு ஏற்றுவதற்கென்று பட்டு முழுக்காடுகளும் அனந்தானமும் இடக்குன்றுகளும் கடத்தி திரு அளவாயின் வழிவாமலை முகநேறு வைப்பானை பார்த்து ஓட்டி கொண்டு போய் அங்கே நிஜவண்ண தேன்கடி கசிந்தொழுகும் கொத்துக்கள் அசந்தாடி சிதறி நிலங்கமிழ் மகிழ்ந்தான் என்ற சோங்கோங்கி சுரந்தெருங்கம் பொன்னி வளங்காடேற்றி தின்னாமல் தின்னு குன்னு வயிறு படைத்து பொழுதுபடாச்சொலியில் ஜீவத்தண்ணீர் அருந்த விடுத்து தினந்தோறும் நம்மை எல்லாம் ஒட்டி மேய்த்து வந்து கொண்டிருப்பதானது என்று வருவனானதில் இருந்து அவர் அறிய தெய்வ பாத்தினாலே நம்மை மறுபிறப்பாளனாக ஆக்கி வைக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்மை தேவனாக மாற்றி பிறக்க வைக்கும் அந்த போதத்தை அந்த மகத்துவத்தை இன்று நமக்கு தருவது தெய்வ கிரந்தங்கள் ஓதுவால் மட்டுமே வழியும் என்பதை நாம் அறிய வேண்டும். மான்மியம் பக்கம் 68 தெய்வம் இந்த செயலை நமக்கு எப்படி செய்து வருகிறார்கள் என்ற அர்த்தத்தை அந்த காட்சி வடிவில் நாம் காணலாம். இது ஜீவதேகத்தை பற்றிய முழு குறிப்பும் கூட ஆகும். மான்மீகத்திலும் வேதத்திலும் வாக்கியத்திலும் தெய்வங்கள் எடுத்து வைத்துள்ள மாபெரும் திருச்சியின் பிரவாகத்தை தெய்வீக மனவீசும் நிறைவேறி சோபன பிரம்ம தவச் செயலை சொல்லி முடிக்க முடியாத வண்ணவண்ணமாகிய கோடான கோடி அதிகார பார ரகசியத்தை அகத்தில் அகமுகமாக செழிக்க வைக்கும் தவாதின வேத விரத மூலமந்திரத்தை நன்னலம் தரும் தவப்பாடு கொண்ட மெய்த்தவ கிரந்தத்தை அற்புத இதிகாசனத்தின் உணர்வை அகமிய பிரம்ம சுரூபத்தை எத்திர வல்லவரேனும் எம்முயற்சி ஆராய்ச்சியினும் எண்ணாலேனும் எட்டி எழுதுவோ இயம்ப இயலாதுவோ அவர்கள் சரித்த இதிகாசத்தை பெரிய அதிகாரண அதிநுட்ப அவர்கள் திருவள்ளாற்று தனசூடி என்ற பிரம்ம விரிப்பை வானா வெண்முட்டி நிற்கும் உயிர்களிப்பு தரும் அதிசய ஞானோதய சத்தியத்தை என்னென்று உரைக்க முடியும்? தில்லை அமுதம் என கேடு தூட்டி தித்தீத்தனால் முதலாய் புவியில் உள்ள உணவு ருசிக்குதில்லை
போதையாய் இங்குள்ள எல்லாம் மறந்து உன் பின்னாலேயே தொடர்ந்து ஒரு பின்ன தின்பான் கஞ்சாவும் கள்ளன் தந்த போதை என்றே தெளிந்தேன். எத்தனையோ கோடி என்பவல்ல காட்சி யானை அகிழ இத்தனி செல்வமும் எல்லோரும் காண்பீரன் என்ற நாவோ நவில முத்தி பெற தொடரும். நமஸ்காரம். மாமா நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம் மாமா. சீனிவாச மாமா இன்னும் இருக்க டைம் இருக்கு, நீங்க பேசலாமே. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா ஒரு சுவாரஸ்யமான பேச்சு இடையில டக்குன்னு நிறுத்திட்டா போல இருக்குது. சாப்பிட்டுனே சொல்ல டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டா போல இருக்குது. ஏன்னா ஒரு மணி நேரம் பேசுவாங்க தான் நாங்க எதிர்பார்த்தோம். அண்ணா என்ன பண்ணாங்க, தெய்வம் அழகா சொல்லுவாங்க, திருப்பார் கடலை காய்ச்சி வட்டாக்கி ஒரு சின்ன பீஸ் ஆக்கியும் வாயில போடுறேன், முழுங்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாடா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதே போல அண்ணா அவங்க என்ன பண்ணாங்க, மான்மியம் மொத்தத்தையும் A to Z அங்க என்ன சொல்றாங்க, அந்த முக்கருவுரு சூழ் அந்த சூழ் அப்படின்றதுல ஆரம்பிச்சு அவர்கள் குரு மகபு ஆகிற வரைக்கும் மொத்தத்தையும் மான்மியம் மொத்தத்தையும் நமக்கு ஒரு மேலோட்டமாக எங்கெங்கெல்லாம் நிறுத்தி நிதானமா நம்ம விளங்கிக்கணுமோ அதெல்லாம் அழகா சொல்லிட்டாங்க. அதுல முக்கியமா நான் கவனிச்சது என்ன, சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல்ட்டு அந்த வண்டி சக்கரத்தை ஓமானம் பண்ணி அழகா அதை நமக்கு தெளிவுபடுத்தினாங்க. அடுத்து என்னன்னா, இது எல்லாம் இப்ப நம்ம எல்லாரும் எந்த போதையில் இருக்கிறோன்னா, அந்த பொற்கிண்ண மதுபானத்தை அறிந்து விட்ட நாயகம் அவர்கள் அந்த போதையின் அப்போதையின் காரணமாக நாங்க அந்த போதை தெய்வத்துக்கு மட்டும் இல்லை, இந்த அனந்தாதி தேவர்களும் தெய்வத்தினுடைய திருமேனியானது 50 வருஷத்துக்கு முன்ன நம்ம பார்த்ததை இன்னைக்கு நினைச்சு அதே போதையில இப்ப அவர்கள் எதற்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற போல இந்த மான்மியத்தை நமக்கு எடுத்து சொன்னாங்க. அடுத்து அந்த சந்திப்பை சொல்றாங்க பாருங்க, பாட்டையாவும் தெய்வமும் சந்தித்த அந்த சந்திப்பும் அதன் விளைவும் அவர்கள் பேசிய பேச்சும் அவர்கள் தெய்வத்தை எப்படி அந்த சாவூருக்கு அழைத்து செல்கின்ற அந்த யோகம் தவறு என்பதும் சாவூருக்கு போவதற்கான வழி அது சுலபமா போயிடலாமே அப்படின்னு சொல்லி தெய்வத்தை மாற்றி தடுத்தாட்கொண்ட அந்த நிகழ்வும், அந்த முன்கவன வீச்சு பின்கவன வீச்சு முன்வளைவு பின்கவன வீச்சு நிறைய இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் அப்படின்னு தெய்வம் பாட்டையாவை எப்படி முதல் பார்வையில பார்த்து எப்படி அவர்கள் வர்ணித்தார்களோ அதையும், ஏன்னா எதை சொல்றது எதை முன்ன சொல்றது எதை பின்னால சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை தெய்வம் அழகா தொகுத்து நம்முடைய அண்ணா அவங்க தெய்வத்தினுடைய வாழ்க்கை. அதாவது இதுவரை வந்த எந்த ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் வானத்திலிருந்து வந்தாங்க, எனக்கு வேறத்தை சொன்னாங்க அப்படின்னாங்க. ஒரு மெய்ஞானி எப்படி அந்த மெய்யை தொட்டு வளர்ந்து குருமகபு அப்படிங்கிற அந்த செயலுக்கு போய் நமக்கெல்லாம் குருவாக வருகிறார்கள் என்பதை மட்டும்தான் தெய்வம் அவ்வளவு அழகா ஒரு மான்மியம் இதை அழகா படிச்சு ரசிக்க வேண்டிய நிறைய பகுதிகள் இது இருக்குது. அப்ப நம்ம எடுத்து சொல்லும் போதுதான் நம்ம படிச்சு இருந்தாடா இதை நம்ம படிக்கல போல, இதை இன்னும் நம்ம ஊனி அதனுடைய முழு கருத்தும் தெரிஞ்சு படிக்கணுமே அப்படின்றது. அடுத்தது அண்ணா சொன்னதுல முக்கியமானது என்னன்னா, நம்முடைய தெய்வத்தினுடைய வாக்கை பத்தி தான் அவங்க சொன்னாங்க. அந்த வாக்கினுடைய வர்ணனை அழகா சொன்னாங்க. தேவாமிர்த உணவு அருந்தும் படிக்குமே விடுத்தி அங்கே சிவந்த தாமரைகள் படர்ந்து அடர்ந்து சூழ்ந்து கணக்கர பூத்து குளிர்ச்சி தங்கிய நறுமணத்தென்றல் வீசி நிறைகரை காணா எழில் சிந்திக் கொண்டிருக்கும் ஆத்ம மர்ம தீர்த்தம் என்றும் ஜீவகங்கை என்றும் பொழுதுபடாச்சுனை என்றும் ஜீவத் தண்ணீர் ஊற்றென்றும் வெட்டாத குளம் என்றும் மாவுலையா குடிநீர் என்றும் ஓங்கிய ஆகாய கங்கா நதி என்றும் புனற்றுறையில் நீர் இருந்த விடுத்து திருப்பி சாய்த்து வந்து பலவாறாக சிதறிவிடாது உடல் சட்ட திட்ட சபை என்னும் ஓர் பெயரினுடைய பாதுகாப்பு என்னும் தொழுவகத்தை அடைத்து அப்படின்னு அந்த அருளமுத வர்ஷிப்பும் ஆடையோ நனைந்ததில்லை அங்கமும் நனைந்து மூழ்கி வாடையும் மனமும் மீறின்றதுல அந்த ஜீவ தண்ணீரானது நமக்கு தெய்வம் என்ன கொடுக்குறாங்க, அந்த பொங்கல்ல ஜீவ தண்ணீரை வச்சுதான் பொங்கல் வைக்க சொல்றாங்க. அப்ப அந்த ஜீவ தண்ணீர் எது என்றால் திரு ஆலவாய் ஊற்றிலிருந்து பொங்கி பிரவாகமாக வருகின்ற
அந்த அமுத வர்ஷிப்பு அப்படிங்கிறத அவருடைய பேச்சினுடைய எல்லா இடங்கள்லயும் அதை சுட்டி காட்டினாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இருந்தாலும் நம்ம மான்மீட்டை பக்கத்துல வச்சுக்கினே தான் நம்ம அண்ணாவனுடைய பேச்சை நம்ம கவர் பண்ண முடியும். ஏன்னா நம்மளாம் கொஞ்சம் ஞாபகம் மறைந்து ஜாஸ்தி. அதனால என்னன்னா மான்மீயத்தை வைத்துக்கொண்டு ஏற்கனவே படித்து பழக்கப்பட்டு இருந்தா அண்ணா பேசுறது கூடவே ஓடியாட முடியும். அடுத்து அவங்க சொல்றாங்க பாருங்க, தெய்வம் நமக்காக கொடுத்த பரிசு எதுனா, பாட்டையா நமக்கு கொடுத்த பரிசு எதுனா தெய்வம் தான். அவர்களை உருவாக்குவதற்காக நான் 28 வருட காலம் காத்திருந்து பெற்ற கண்ணே அப்படின்னா அவங்களுக்காக வரல, நமக்காக அவர்கள் காத்திருந்து பெற்று நமக்கு அளித்தார்கள் பரிசாக, தணிகை வள்ளல் அளித்த பரிசாகன்றதையும் அழகா சொன்னாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா ஆசானுடைய போதம், அந்த அருளமுத வர்ஷிப்பு தான் இந்த 4 வேதங்கள் அப்படிங்கிறதையும், அந்த போதத்தை நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டிருந்தாதான் நமக்கு அந்த மெய்ஞானமானதும் மரணமாகிய இருட்டிலிருந்து நம்மளை வெளியேற்றும் அப்படிங்கிறதையும் அழகா தொகுத்து சொன்னாங்க. என்னால் அதை முழுசா கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அளவு தான். அதனால என்னால் அதை ஓடியார முடியல. ஆனா நிறைய சொன்னாங்கன்னு சொல்ல முடியல, தொகுக்க என்னால முடியல. எனக்கு ஞாபகம் இருந்த வரையில் நான் அதை எடுத்து சொன்னேன். முக்கியமா அதுல என்னன்னா அந்த ஆகாய கங்கை பற்றியும் ஜீவத்தண்ணீர் ஊற்றை பற்றியும், அது எப்படி பிரவாகமா வருது என்றும், அது மனுமக்களின் அந்த மரண இருளை எப்படி நீக்குது என்றும், அது மூலமந்திர சாவியாக எப்படி செயல்படுது என்றதையும் அழகா அண்ணா தொகுத்து சொன்னாங்க. அண்ணா இன்னும் நிறைய பேசணும், ஆனா நம்ம அதை கவனிக்கணும். ஏன்னா ஏற்கனவே மான்மிய பகுதிகளை நம்ம படிச்சிருந்தாதான் இந்த வார்த்தைகள் நமக்கு வரும். திடீர்னு போய் பார்த்தா என்ன சாகா தலை வேகாக்கால்னா ஏற்கனவே அந்த வண்டி சக்கரத்தை, இப்போ நம்ம உலகத்துல வண்டி சக்கரமே இல்லை, எல்லாம் டிஸ்க் ஆயிடுச்சு. இப்ப அந்த வண்டி சக்கரம் எதுன்னு நமக்கு சொல்லி சொன்னாதான் அந்த பிரம்மம் என்னும் கும்பம், ஆரக்கால்வலு, அப்புறம் வட்டை, அப்புறம் அந்த மேல இருக்கிற பட்டா அப்படின்னு இந்த காலத்து ஆளுங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ இவ்வளவு உதாரணங்களையும் அந்த உதாரணத்துடைய வஸ்துவை நம்ம நினைவு அழகா தொகுத்து சொன்னது மொத்தம். அதை எப்படின்னா எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. ஆனால் பொதுவா சொன்னது என்னன்னா அந்த அருளமுத வர்ஷிப்பு தான் அந்த மான்மிய பகுதி ஃபுல்லாக அவங்க எடுத்து சொல்றாங்க. ஒருவனை நரனை மனிதனாக்கி மனிதனை தேவனாக்குறது ஆசானுடைய அருளமுத வர்ஷிப்பு தான். அதனாலதான் தெய்வம் என்ன பண்றாங்க, அந்த மதுபான போதை, பொற்கிண்ண மதுபான தேனறிந்து விட்ட நாயகம் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப போதையால் இங்குள்ளதெல்லாம் கடந்து உன் பின்னாலேயே தொடர்ந்தேன், பொற்கிண்ணத்தின் பார் கஞ்சாவும் கலந்த அந்த போதை. அப்ப கஞ்சாவினுடைய போதையில் தான் இந்த அனந்தர்கள் இருக்கிறாங்க. எப்பேற்பட்டதுன்னா பொற்கிண்ண மதுபான தேனறிந்து விட்ட நாயகம்னா அந்த போதை நமக்கு கொடுத்ததுனால்தான் இத்தனை வருஷ காலம் ஆனாலும் வாழ்க்கையில எவ்வளவு மேலும் கீழுமாக பிறண்டாலும் நாம் தெய்வத்தை விடாம அந்த போதையிலேயே இருந்து இறுதி தெளிவாயில எமங்க இருந்து தப்பிச்சுக்கணுன்றத அண்ணா அழகா சொன்னாங்க. இருந்தாலும் என்னால முழுமையா தொகுக்க முடியல. ஏன்னா அது அவ்வளவு விஷயங்களை அவங்க மான்மியம் ஃபுல்லாக்குன நம்ம மான்மியம் மொத்தம் வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை மீண்டும் மீண்டும் உண்டாக்குறாங்க. நம்ம மீண்டும் மீண்டும் படிக்கிறதுக்கான ஆர்வத்தை உண்டாக்குனாங்க. மிக அருமையான தொகுப்பா இருந்தது. மேல ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தா இன்னும் நம்ம ரசித்திருக்கலாம்ன்றத ஒரு விண்ணப்பமா வச்சுக்கிறேன். இருந்தாலும் இந்த வாக்கியங்களை நம்ம மீண்டும் ரீவைண்ட் பண்ணி திருப்பி கேட்டாதான் நமக்கு அது முழுமையடைய முடியும். ஏன்னா நம்ம கேட்டுக்கினே வரோம், நமக்கு மறந்துக்கினே வருது, அது நமக்கு சுபாவம். அதை என்ன மீண்டும் மீண்டும் நம்ம கேட்கும்போது தான் அண்ணா என்ன சொல்ல வராங்க, என்ன நம்ம மனசுல விதைக்க வராங்கன்னா, ஆசானின் போதம் தான் உன்னை அந்த மரணமில்லா வீட்டுல எடுத்து போய் சேர்க்குங்கிறது தான் முழுமையாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உணர்ந்தது அப்படின்னு சொல்லி மீண்டும் அண்ணாவுடைய இந்த உரையானது மான்மீயத்தை பற்றிய தொகுப்புகள் வரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அண்ணா சொன்னதுக்காக எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ அலையா வருது. ஒரு அலைக்கு பதில் சொல்லணும்னா அடுத்து ஒரு அலை வருது. அப்போ அடுத்த அலையை பார்க்கறதா இதை பார்க்கறதா எதை ஞாபகம் சொன்னேன். நிறைய தொகுத்து சொன்னாங்க. அண்ணாவுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம் மாமா. அண்ணா வாங்கண்ணா. நமஸ்காரம். மாணிக்கண்ணா கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமாவா? சுருக்கமா என்ன சொல்றது, நமஸ்காரம் தான் சொல்லலாம் சுருக்கமா. ஆமா, வேற இன்னைக்கு முத்திப்பேரை ஆற்றிய ஏன் நேரம் இல்லையா? ஆமா 8 மணிக்கு முடிக்கணும். ஆமா அப்படி என்ன 8 மணிக்கு அவரே பேசியிருப்பாரு. சரி, ரைட், பரவாயில்ல. அண்ணா மெய்வழி செந்தாமரை ஆனந்தர் அண்ணா அவர்களுக்கும் அண்ணா சீனிவாச மூலியார் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நமஸ்காரம். அண்ணா சீனிவாச மூலியார் அவர்கள் சொன்ன மாதிரி அண்ணா திருப்பார்கடலை வட்டாக காட்சி சிறு சிறு துண்டுகளாக்கி உங்கள் வாயில் போடுகிறோம், அதை வாங்கி விழுங்க வேண்டியதான் நம் வேலை என்பது அண்ணா சிறு சிறு துண்டுகளா எடுத்து
செந்தாமரை ஆனந்தர் அண்ணா அவர்கள் எடுத்து சொன்னாங்க. அதுல முக்கியமா எடுத்து சொல்லும் போது, உத்தியோவன காட்டிலே உத்தியோவன காட்டிலே மேன் மக்கள் நித்திய தவத்தேரும் அந்த பாடல் சொன்னாங்க. உத்தியோவனக்காடு, நம்ம மரம் நிறைஞ்ச காட்டை பார்த்திருப்போம், அறிவு நிறைந்த காட்டை பார்த்திருப்போமா என்றால் இல்லை. அந்த அறிவு நிறைந்த காடு இங்க மெய்வழிச்சாலை தான் அறிவு நிறைந்த காடு. அப்படி அடுத்து கோலமாம் ஜீவகோல தெய்வம் எப்படி வந்தார்கள் என்பதை எடுத்து சொன்னாங்க. கோலமாம் ஜீவகோல கோலமாம் ஜீவகோல கோலத்துள் இருந்த மெய்மை காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து அந்த பாடலையும் எடுத்து சொன்னாங்க. அடுத்து ஆண்டவங்களுடைய அந்த அவதாரத்தை ஜெகத சர்க்கு நாலங்கீர்த்த சன்னதர் அகம்பூர் அம்பும் கண்டாண்ட சலாசனர் யுகங்கள் நான்கும் கை கொண்ட கொடூழியர் மகதியாண்டவர் வந்தவர் தாரமே என்ற அந்த திருவிழாவினுடைய ஒரு பகுதியை எடுத்து அண்ணா சொன்னாரு. முக்கூறு என்பது ஜீவதேகம். முக்கியமா சொன்னது அவர் என்ன சொன்னார் நாம கவனிக்கணும். முக்கூறு என்பது ஜீவதேகம். அழியா நிலத்தாள்கை ஆண்டவர்கள் சந்ததிக்கு, யாருடைய எந்த சந்ததிக்கு இந்த அழியா நிலத்தாள்கை கிடைக்கும் அப்படின்னா ஆண்டவர்களுடைய சந்ததிக்கு தான் இதை கிடைக்கும் என்று சொன்னார். சாகாத்தலை என்றால் என்ன, வேகாக்கால் என்றால் என்ன, ஓகாப்புணல் என்றால் என்ன என்றதை சொன்னாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு அந்த சாகாத்தலை வேகாக்கால் மான்மியத்துல அந்த வண்டி சக்கரமாகவும் கும்பமாகவும் ஆரக்காலவாகவும் இருக்குதுன்னு எடுத்து சொன்னாங்க. அதுல முக்கியமானது நாமெல்லாம் அடிமையானவன் வட்டை போன அடிமையானவன். முதல்ல தெரிஞ்சுக்கணும், நாம் சக்கரத்துக்கு அந்த பட்டா அயப்பட்டாவுக்கும் கீழே இருக்கிற அண்ணா சீனிவாச மூலியார் சொன்ன மாதிரி வண்டியே இப்ப காணும். வண்டியை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அயப்பட்டா சுத்தி இருக்கிறது இல்லையா, அந்த இரும்புல ஆயிருக்குமே அயப்பட்டா, அந்த அயப்பட்டா என்பது ஆண்ட குரு. யாரு? தெய்வம். நம்முடைய தெய்வம் தான் அந்த அயப்பட்டா. அந்த அயப்பட்டா இல்லைன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அடிமையானவன் இந்த வட்டை சுத்தியும் இந்த ஆரக்கால் போய் பொருத்தி இருக்குமே அந்த வட்டை, அந்த அயப்பட்டா இல்லைன்னா இந்த வட்டை என்ன ஆகும், உடஞ்சி தீக்கிரையாதல் சரதம் அப்படிங்கிறத அந்த விவரத்தை நிறைய நீங்க டைம் கம்மியான்ட்டீங்க, அதனால அப்படி எடுத்து அண்ணா அவர்கள் சொன்னாங்க. மேலும் அவர்கள் அண்ணா அவர்கள் மனிதன் என் ரகசிய பெட்டகம், மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டவன், மனிதனுடைய இருதயத்திலின்றி நான் வேற எங்கும் வெளியாவதில்லை என்பதையும் எடுத்து சொன்னாங்க. புனற்றுரை கோயில்னா என்னன்னு சொன்னாங்க. ஒரு தெய்வம் கொடுக்குறாங்க ஒரு இதுல மான்மியத்துல, அஞ்சாயுதமும் மதிலாறு வீதியும் அஞ்சாயுதமும் மதிலாறு வீதியும் கஞ்சா மணக்கண் கண்டனரம். எதுல பார்த்தாங்க? கஞ்சா கஞ்சாவாகிய அந்த மணக்கண்ணில் பார்த்தார்கள். கஞ்சா மணக்கண் கண்டனரம்மா. 5 என்ன கண்டாங்க? 5 பந்துலா மந்திரம் அந்த நராதி மூல வேர் கண்டு மூடலுக்குள்ளே முதலூமை எழுத்தும் வாடாத கண்ணி வயது 10 ஏடான கலைமகள் இருமணங்காட்டி. இப்படி அதை மான்மியத்துல தெய்வம் அதை அடிக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் இன்னொரு மான்மியத்தையும் அண்ணா சொன்னாங்க, 8 களை விரித்து. எதுக்கு 8 களை விரித்தாங்க தெய்வம்? எல்லாம் இந்த பொங்க வைக்கணுங்கிறக்கா. இந்த பொங்கல்ல அந்த இடரும் இறுதி நாளில் தூளத்தை விட்டு உன்னை புகழ் உடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுவே பொங்கல். அந்த பொங்கல்ல ஏறணும்னா என்ன பண்ணணும்? 8 களை விரித்து பாட்டுக்கள் பாடி காட்டி வில்லாத கள்ளி முதுகாட்டி வள்ளிருள் ஓட்டி அந்த சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு பாடல கொடுத்தாங்க, தில்லையமுதம் என கெடுத்தூட்டி நீ தித்தித்த நாள் முதலாய். அவருடைய திருவாக்கு பாட்டை அவருடைய திருவாக்கு எடுத்து தெய்வத்தினுடைய அவர்கள் செவியில போனவொடனே அது இப்படி ஆகுது. தில்லையமுதம் என கெடுத்தூட்டி நீ தித்தித்த நாள் முதலாய் உள்ளும் பூமிதனில் உள்ள உணவு புசிக்க ருசிக்குதில்லை. நம்மளுக்கு இந்த புல்லும் பூமியில் இருக்கிற உணவு புசிச்சா ருசிக்குதா ருசிக்கலையா?
அப்ப ருசிக்குது. அப்ப நான் முன்னும் அது சரியா வாங்கலன்னு அர்த்தம். ருசிக்கிற வரைக்கும் நாம் அதை வாங்கல அப்படின்னு. அண்ணா கடைசியா சொன்னாங்க, ஏன் தெய்வத்துக்கு போதை வந்துச்சு அப்படின்னா, சீனிவாச மூலியார் அண்ணா சொன்ன மாதிரி, போதையால் இங்குள்ளது எல்லாம் எந்த போதை? அந்த கஞ்சாவாகிய மணக்கண் போதை. போதையால் இங்குள்ளதெல்லாம் மறந்து உன் பின்னாலேயே தொடர்ந்தேன். அது பொற்கிண்ணத்தின்பார் கஞ்சாவும் கலந்தந்த அந்த போதை என்றே தெளிந்தேன் என்று அருமையாக அண்ணா அவர்கள் அந்த முத்திப்பேர்களை எடுத்து அண்ணா மெய்வழி செந்தாமரை அனந்தர் அவர்களும் சீனிவாச மொழியார் அவர்களும் அருமையா எடுத்து சொன்னாங்க. என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம். காலத்தை கருதி கம்மியா முடிச்சாச்சு. நமஸ்காரம். நமஸ்காரம். 8:15 ஏன் 8 மணிக்கு முடிக்கிறீங்க? சொல்றேன், பின்னாடி சொல்றேன். சரி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய ஒரு முக்கியமான பதிவாக நமக்கு மாமா அவர்கள் கொடுத்ததிலிருந்து நாம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அதாவது மாமா அவர்கள் வந்து அந்த முக்கூறுன்றதுக்கு வந்து மிக சரியாக நமக்கு இதுவரைக்கும் தேடாத ஒரு கேள்விப்படாத ஒரு விளக்கத்தை நமக்கு அந்த ஜீவதேகத்தை வந்து கொடுத்தாங்க. அந்த ஜீவதேகமானது எதனால வளருது அப்படின்றதையும், அந்த ஜீவ தண்ணீர் அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த ஜீவ தண்ணீர் என்பது நம்முடைய ஆலவாயினுடைய திருவூட்டிலிருந்து, நம்முடைய தெய்வங்களுடைய திரு ஆலவாயிலிருந்து வருகின்ற திருவாக்கு அப்படின்னு ஒரு பொருள்பட நமக்கு வருது. அப்ப ஜீவ தண்ணீர் எது அப்படின்னா அந்த திருவாக்கு. அப்ப நாம இப்ப சாலையில பொங்கல் வைக்கும் போது முதல்ல ஃபர்ஸ்ட் வாங்குறது என்ன, அந்த ஆலயத்தை சுத்தி நம்ம மெய்ப்பொருள் அடைக்கலப்பா பாடி அந்த ஜீவ தண்ணீர் குடத்தை எல்லா சில காரிதேசிகளுடைய சிரசில அதை ஏற்றி அந்த பாடல் பாடி அதை கொண்டு வந்து தீர்த்தமாக ஜீவ தண்ணீராக நமக்கு தெய்வங்கள் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த ஜீவ தண்ணீர்ல தான் நம்ம வந்து பொங்க வைக்கிறோம். அப்ப ஜீவ தண்ணீர் என்பது நம்ம இங்க இருந்து தெய்வத்தினுடைய திருவாக்கு. அந்த இது மண் பானை புதுசு புதுசா வாங்குறோம். ஆனா இந்த பானை நம்மகிட்ட ஒரு பானை இருக்கு. நம்ம தூளம் தான் அந்த பானை. அந்த தூளத்து பானையில வந்து ஜீவத்தினை எது வழியா ஊத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவி இருக்கு, 2 கருவி இருக்கு. அந்த நம்முடைய செவி வழியாக அந்த ஜீவ தண்ணீரை ஊத்தி நினைவென்னும், அதாவது தெய்வத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு அந்த நினைவென்னும் அக்னி சூட்டால டெய்லி வச்சோம்னா அந்த பொங்கல் நாம டெய்லி பொங்கிக்கலாம் அப்படின்றத மாமா சொன்னதுல இன்னைக்கு மிக முக்கியமாக விளக்கம். அதாவது ஜீவ தண்ணீர் ஆகிய தெய்வத்தினுடைய திருவாக்க நம்ம உடம்புல இருக்க ஜீவத்தண்ணியை வந்து செவி வழியாக வாங்கி அதை சிந்தித்தன் மூலம் சிந்தித்து அதே தெய்வத்தினுடைய நினைவாகவே இருந்தால், எப்படி மாமா சொன்ன மாதிரி சீனிவாச மாமா என்ன சொன்னாருன்னா, மான்மியத்தை முழுசா படிச்சிருந்தா தான் அவங்களோட நம்ம ஓட முடியும் அப்படின்னா பக்கத்தை 17, 24 சொன்ன போதுல எத்தனை பருவம் இருக்குது, எந்த பருவத்துல என்ன வருது அப்படின்னு நம்ம அப்படியே பிங்கர் டிப்ல அதை நினைவுல இருந்தா தான், நினைவுல இருந்தால் ஒழிய மாமா சொல்றத நம்மளால புரிஞ்சுக்க, அதை தொடர்ந்து அதை செய்ய முடியாது. திருப்பி நம்ம வேணா இந்த பதிவை திருப்பி நம்ம போட்டு கேட்கும் போதுல அவங்க எவ்வளவு பெரிய விளக்கத்தை போற போக்குல எடுத்து நம்மளுக்காக முத்துக்களை வந்து நாம வந்து அதுக்கு தகுதியானவர்கள் என்று நம்பி அனந்தர்களுக்கு கொடுத்ததை போல மாமாவர்கள் இன்னைக்கு நம்ம இந்த புதிய நிகழ்நிலை சபையில் பல அரிய முத்துக்கள் அப்படியே இலவசமாக அதனுடைய உட்கருத்துக்களாக ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா, ஜீவ நாதம் என்பது வேற, ஜீவ தேகம் என்பது வேற, பானை எல்லாம் பொருள்பட அப்படியே விலக்கிட்டே போறாங்க. அது பளிச்சு மின்னுது, டக்குன்னு அது ஒன்று முடிக்கிறப்ப இன்னொருக்கு மின்ன ஆரம்பிச்சது. சீனிவாச மாமா சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஒன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று மாமா கொடுத்துறாங்க, அதை பிடிக்கும்னா இது பிடிக்குது, இப்ப கை நழுவுறது. ஒரு சின்ன குழந்தைக்கு பந்தை பிடிச்சா 4, 5 தான் பிடிக்கும், அப்புறம் பிடிக்கிறதா கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி அரிய பெரிய கருத்துக்களை மாமா கருத்துல நமக்கு மிக அழகாக மிக தெளிவாக நம்முடைய ஜீவன் அந்த போதையில எல்லாரும் இருந்து அந்த மாமா தான் அதை டக்குன்னு சொன்னாங்க, ஜீனிவாசமா சொன்னாங்க, என்ன டக்குன்னு முடிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அப்ப நேரம் வந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 40 நிமிஷம் வந்து ஒரு 15, 20 நிமிஷமா ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம எல்லாரும் அந்த போதைய நமக்காக தெய்வத்தினுடைய சூடான அமுத பரிமாறிய விதமும் அதை கொண்டு சென்ற விதமும் மிக அழகாகவும் இதா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை சொல்வது வந்து மிகையாகாது. நம்மளுடைய மாமா அவர்களுக்கு நம்ம வேண்ட ஒன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திருவிழாவுக்காவது எங்களுக்கு வந்து அந்தந்த திருவிழாவை பற்றிய தாத்பரியத்தையும் ரகசியங்களையும் எங்களுக்கு அறிவுறுத்தி சொல்லுமாறு நம்ம மாமாவிட்ட நம்ம கேட்டுக்கிறோம்.
அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வகையில் இந்த சிறப்பான பதிவு வழங்கிய மாமா அவர்கள் நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு, நாளையும் ஒரு சிறப்பான பதிவு இருக்குது. நம்முடைய காரியதரிசி மெய்வழி சாலை செங்கோல் அவர்கள் நாளைக்கு ஒரு சிறப்பான பதிவை ஆற்ற இருக்கிறார்கள். அதுக்கடுத்து நம்முடைய அண்ணா மெய்வழி சாலை மாணிக்கம் அவர்களும் பதிவு இருக்க. அதுக்கு அடுத்த நாள் கொடிக்கு முடிஞ்சு கொடிக்கு அன்னைக்கு இது பண்றாங்க. அதுக்கடுத்து 2 பேர் இன்னும் இருக்காங்க. அந்த பதிவுலாம் நம்ம சிறப்பாக பார்ப்போம். இப்ப வணக்க பூஜை பண்ணிக்கலாமாமா? இந்நாட்டிங்கே எவடரி மாற்றும் இறைவா போற்றி. அந்நாட்டிற்கே விட்டெடுக்க வந்த அரசே போற்றி. முத்தி பூர்ணம். உள்ள சர்வ மந்திர நிறுவிய மகான்மர யகவான் ஆண்டவர்களே முக்கிப்பார். நமஸ்காரம் மாமா, 2 பேருக்கு நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். நம்ம நாளை மீண்டும் சந்திப்போம்.